மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதற்காக வைகை அணையிலிருந்து வருகிற 23ஆம் தேதி வரை மொத்தம் 216 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும் என்றும் 23ஆம் தேதி காலை நீர் திறக்கப்படுவது நிறுத்தப்படும் எனவும் நீர்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போதைய நிலவரப்படி 59.17 அடியாகவும் அணையின் நீரிருப்பு 3454 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்திப்பில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். வடலூர் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசார் இல்லாத காரணத்தினால் 4 திசையிலிருந்தும் வரும் வாகனங்கள் முறையாக செல்லாததால் போக்குவரத்து முடங்கி வாகன ஓட்டிகள் வெயிலில் நீண்ட நேரம் சிக்கி தவிப்பது வாடிக்கையாகி வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் இப்பகுதியில் போக்குவரத்து போலீசாரை விடியா காவல்துறை பணியமர்த்திட வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த அழிவிடைதாங்கி கிராம கூட்டுச்சாலை அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முனுசாமி என்பவர் படுகாயமடைந்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் கோயிலின் தேர் சக்கரம் விடியா திமுக அரசால் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலையில் சிக்கியதால் தேரோட்டம் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. அச்சரப்பாக்கம் ஸ்ரீ இளங்கிலியம்மன் உடனுரை ஸ்ரீ ஆட்சீஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழாவிற்கு வருகை புரிந்த ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். அப்பகுதியில் விடியா அரசின் உள்ளாட்சி நிர்வாகத்தால் புதியதாக போடப்பட்ட தரமற்ற சிமெண்ட் சாலையில் தேரின் சக்கரம் சிக்கியது. இதன் காரணமாக தேரினை வடம்பிடித்து இழுக்க முடியாமல் பக்தர்கள் கடும் அவதியுற்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாளவாடி பகுதியில் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நெய்தாளபுரம், இக்கலூர், பனஹள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் பரவலாக மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஓசூர் அருகே ஆன்லைன் டிரேடிங்கில் பணத்தை இழந்ததால் நிறைமாத கர்ப்பிணி மற்றும் கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேக்கேப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார், சந்தியா தம்பதியினர் ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்து பல லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இருவரும் தங்களது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். அவர்களின் உடல்களை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கோவிந்தராஜன் பேட்டை பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிரம்பி பல மணி நேரம் குடிநீர் வீணாகியது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழலில் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குடிநீர் வீணடிக்கப்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுற்றுலா சீசனில் உதகையில் உள்ள அணைகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கோடை சீசனை சமாளிக்க முடியாமல் விடியா நகராட்சி நிர்வாகம் திணறுகிறது. சுற்றுலா நகரமான உதகையில் கோடை சீசன் மற்றும் தற்போது நடக்கும் 2ஆம் சீசனில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று தங்குவது வழக்கம். குடிநீர் தேவையை சமாளிக்க பார்சன்ஸ் வேலி, மார்லிமந்து, டைகர் ஹில், கோரிசோலா, மேல் தொட்டபெட்டா, கீழ் தொட்டபெட்டா ஆகிய அணைகளில் நீர் இருப்பு மிக முக்கியமானது. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அணையில் தண்ணீர் இருப்பு மிகவும் குறைந்து காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பனஹள்ளி கிராமத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ததால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. பனஹள்ளி கிராமத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் போது 10 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. அறுவடைக்கு சில நாட்களே இருந்த நிலையில் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேதமடைந்த வாழைகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அருகே காட்டு யானை தாக்கியதில் மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். தாளவாடி வனச்சரகத்திற்குட்பட்ட நெய்தாளபுரம் கிராமத்தை சேர்ந்த காளம்மா என்ற மூதாட்டியை யானை தாக்கியதை தொடர்ந்து
தாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் மூதாட்டி சிகிச்சை பலனின்றி பலியானார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காட்டு யானை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர்.